தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல்கள் தான் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே 74 70 வயசாகுது முறையே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து படங்கள் கமிட் பண்ணி ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் நம்ம விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் அந்த பட்டியல் அடுத்தடுத்த தலைமுறையில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்களை விட அடுத்த செட்டு பட்டியலும் வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹீரோக்கள் இருக்காங்க. அந்த ஹீரோக்களில் யார் வந்து ரசிகர்கள் மனதில் ரொம்ப வருஷம் இடம் பிடிச்சு மிகப்பெரிய அளவில் வலம் வருவாங்க அப்படிங்கிறதையும் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் தங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களை பகிர்ந்துருக்காங்க. அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து பார்க்கிங் வெற்றி படத்தை கொடுத்தாரு. லப்பருக்கு வந்து இவருக்கு வேற ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துருக்கு, மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இமேஜை வளர்த்துருக்காரு ஹரிஷ் கல்யாண் அவர்கள். இப்போ சம்பளம் 1 கோடி வரைக்கும் கேட்குறாரு அப்படிங்கிற தகவல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் அவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நல்ல முறையில் அறிமுகமானார் சூதுகோமில். அதுக்கப்புறம் தெகிடி அப்படின்னு சோலோ ஹீரோவாக சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள், அப்புறம் வந்து ஓமை கடவுளே, இப்போ போர் தொழில் அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றிமுறை கொடுத்து ஒரு நிதானமான அதே சமயத்தில் சீரான வெற்றியை பெற்று முக்கியமான இடத்துல இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் ஹீரோ அடித்து மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார், உச்சத்துக்கு போயிட்டார். இப்போது அப்படிலாம் இருந்தாலும் கூட விக்னேஸ்வரன் கூட சேர்ந்து அந்த எல்ஐகேங்கிற படத்தை ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி வந்துக்குன்னு தெரியல. ஆனாலும் கூட ஓமை கடவுள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிச்சுக்கிற டிராகன் படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்பி மணிகண்டன் இப்போது இது வரைக்கும் சொன்ன ஹீரோக்களை விட இனிமேல் சொல்ல போகிற ஹீரோவோட இவரு தான் ஏபிசின்னு 3 சென்டர் ஆடியன்ஸ் சரி எந்தவித பிளாக் மார்க் இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த ஹீரோ அப்படிங்கிற பேர் எடுத்துக்காரு. ஏன்னா சொன்ன மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு மனுஷன். ஸோ டப்பிங்கு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அசன் எல்ட்ரு, டைலாக் ரைட்டரு அப்படின்னு படிப்படியாக செதுக்கிட்டு தான் வந்திருக்காரு நம்ம மணிகண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹாட்ரிக் அடித்தார். ஜெய்பி மோட விட்டுருவோம், அவர் சோலோ ஹீரோவாக அடித்த குட் நைட், லவ்வர், இப்போ குடும்பஸ்தன், ஸோ 3 ஹாட்ரிக் அடிச்சாரு. வேற அளவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக கவின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாரு தியேட்டரில், வந்து இந்த டாடாங்கிற படம். அதுக்கு முன்னாடி லிஃப்ட்டுங்கிற படம் வந்து ஓடிடியில் ஹிட் ஆச்சு. ஆனால் டாடான்னு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு பயங்கர அலப்பறை பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்சையாக இருக்கார், ரொம்ப தலைவலியாக இருக்காது. ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டரும் சரி பெருத்த இம்சை கொடுத்துட்ருக்காரு. ஓவர் பில்டப்பு, பந்தா நினச்சா போய் கேரவனை உட்காந்துக்கிறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து கோச்சிட்டு போகிறது, இது இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான், நெகட்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து பெரிய அளவில் பேசப்படுவோம் அப்படின்னு அவராக நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாருங்க அப்படின்னு மாதிரியான தகவல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. எது எப்படியோ கவினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் தான் இருக்குது. அவர் கடைசியாக நடித்த பிளட்டி பேக்கர் கூட ஒரு ஃப்ளாப் படம் ஆகிடுச்சு. இத்தனைக்கு நெல்சன் தான் ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இன்றைய தலைமுறையில் நம்பிக்கை நட்சத்திர ஹீரோக்களாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஹீரோக்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்காங்க, மைனஸும் இருக்குது. ஆனால் இதில் மைனஸே இல்லாத ஒரு ஹீரோனா நம்ம மணிகண்டன் மட்டும்தான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த 5 ஹீரோக்களில் யார் இன்னும் சில வருடங்களில் உச்சத்தை தொடுகிறார்கள் என்று.